வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி அடுத்த கட்ட முடிவே சசிகலாவின் அதிமுகவுக்கு வரவைப்பதா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை முன்னெடுத்து வரும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அதிமுகவை அடுத்த கட்டமாக ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்க போகிறாரான்னு கேட்டிங்கன்னா, அப்படியான சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிட்டது நம்மளுடைய அதிமுக கட்சிக்கு. காரணம் என்னவென்றால், தொடர் தோல்வியின் காரணமாக அடுத்த கட்டமான முயற்சியை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி. என்னன்னா, எங்கெங்கெல்லாம் ஆதரவு குறையுது, எந்த இடத்துல குறிப்பிட்ட ஆதரவு குறையுது, எங்கே நம்ம கட்சி ரீதியாக கட்சி அதிமுக செயல்படாமல் முடங்கி கிடக்கு, உள்ளடி வேலைகள் எங்கே நடக்கு, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து கொண்டிருக்கிறாராம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடியார். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அவர் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கும் வேலை என்னவென்றால், தென்மண்டலத்தில் தான் ஆதரவு அதிகமாக குறையுது அப்படின்றத மூத்த நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளை சொல்கிறாங்க. ஸோ அதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலையிலே தீவிரமாக இருக்கார். என்னென்னா, அப்போ தென்மண்டலத்தில் நம்ம ஆதரவு பெருகுனா என்ன பண்ணணும் அப்படின்றதே ஆலோசிக்கப்பட போகிறார்களாம் நம்மளுடைய மூத்த நிர்வாகிகளுடன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஆலோசனை பண்ணாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யார்? நம்மளுடைய பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான தலைகள், அதாவது அதிமுகவை சார்ந்த முக்கியமான ஒரு தலைவர்கள். ஸோ இவர்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைச்சா மட்டும்தான் அந்த ஆதரவு என்பது இழந்த ஆதரவை மீண்டும் பெருக முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அதிமுகவின் தொண்டர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்தை முன்னெடுப்பாரா, இவங்க சொல்கிற மாதிரி அந்த விதமான பார்த்திங்கன்னா அவர்களை இணைப்பாரா, அப்படி இப்படின்னு பேச்சுக்கள் என்பது மிக அதிகமாக ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தால் கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒன்றொன்றும் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக மாறியுள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு சமயத்தில் சசிகலா அவர்களை கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களை ஒரு சிலர் சசிகலா அவர்களை சுற்றுப்பயணத்தின் போது சந்தித்துள்ளாராம். அவரும் பார்த்தீங்கன்னா கட்சியில் வருவதற்கான ஆசைகள் இருப்பதால் அவர் இணைக்கணும், இணைச்சா கொஞ்சம் ஆதரவு இழந்த ஆதரவு பெருகலாம் அப்படி இப்படின்னு தொண்டர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவின் தலைமைக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால் தான் நமக்கு தெரியப்படும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.